வணக்கம் மகளே, வெல்கம் டு வி பிக்சல்ஸ். இனி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகுமார் நடிப்பில் அப்பாஸோட டைரக்ஷனில் கோவிந்த் மியூசிக்கில் ஃபைட் கிளப் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்ததுக்கப்புறமா வடச்சென்னை மாதிரி இருக்குது, மெட்ராஸ் மாதிரி இருக்குது, அட்டகத்தி பாயுது அப்படின்லாம் பல பேர் பல விதமாக சொன்னாலும் உண்மையிலேயே படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறது முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004 ஆரம்பிக்குது. பெஞ்சமின் அப்படின்னு ஒரு ஸ்போர்ட் பர்சன் ஏரியாவுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலுமே இவர்கிட்ட தான் போவாங்க. அண்ட் இவர் ஏரியாவுக்கு வேணால் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். அவருக்கு ஜோசப்னு ஒரு தம்பி இருக்கார். அவர் அண்ணனுக்கு அப்படியே ஆப்போசிட்ன்ற மாதிரி தான். என்னதான் அவருமே ஒரு ஸ்போர்ட் பர்சனாக இருந்தாலும் தேவையில்லாத நிறைய விஷயத்தில் ஈடுபட்டுன்னு அந்த ஊர்லேயே வந்து கிருபான்னு பேக்கெட் சாராயம் ஓட்டுற ஒருத்தனோட சேர்ந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து தொடர்ந்து வந்து பெஞ்சமின் வந்து எதிர்த்துட்டே இருக்காரு. இதெல்லாம் பண்ணாதரா, இதெல்லாம் பண்ணா அப்படி இப்படின்ட்டு போட்டு அடிக்கிறாரு. திருந்துவான்னு பார்க்குறாரு. ஆனால் அவன் இல்லை, நான் வந்து கிருபா கூட தான் இருப்பேன்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்படி இருக்கும்போது கிருபா ஒரு டைமில் ஜோசப் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரியே உங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வளர முடியாது, அதனால உங்கள் அண்ணன் எதனா பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பெஞ்சமினை வந்து சாகடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, பெஞ்சமினை சாகடிச்ச பிறகு யார் ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னும் போது கிருபாகரன் வந்து ஜோசப் நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு உன்னை நான் வெளில இருந்து எப்படின்னா காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, இவர் ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அதே டைமில் வந்து இவர் வெளில எடுத்தாருன்னு பார்த்தா அதான் இல்லை. அந்த கேப்பில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய அரசியல்வாதியாக ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் வந்துடுறாரு. ஸோ இவரை ஏமாத்தின கிருபாகரன் வந்து ஜோசப் வந்து ஜெயிலேருந்து வெளில வந்து பழி வாங்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் மறுபடியும் பழி வாங்கி அவனை எதனா பண்ணி நம்ம ஜெயிலுக்கு போகணுமே, எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்றத என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இதே பெஞ்சமினோட சாவில் வந்து தன்னோட லைஃபே மாறும் அப்படின்னு நினச்ச ஒரு சின்ன பையன் செல்வா பெஞ்சமினுக்கு இப்படி ஆனதுனால அவன் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் ஒரு கனவோட இந்த ஒரு பையன் வந்து ஒரு பயங்கரமான கோபத்தோடு இருக்க ஒரு இளைஞனாக மாறுறான். ஸோ வந்து ஜோசப் வந்து கிருபாகரனை வந்து பழி வாங்கிறதுக்கு வந்து செல்வா வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்து செல்வாவை யூஸ் பண்ணும்போது செல்வா வந்து கிருபாகரன் என்ன பண்ணா, ஜோசப் வந்து கிருபாகரனை பழி வாங்கினா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதையா இருக்கு. ஸோ படத்தோட டைரக்ஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு டெபியூட் டைரக்டர் பா இவரு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. ஏன்னா வந்து படத்தில் வந்து ஒரு சினிமாட்டிக் வைஸ் வந்து ஒரு நல்ல படமாக தான் இதை வந்து அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா வேற ஒருத்தரோட கதை அப்படின்னும் போது அதை நம்ம டெலிவர் பண்ணுறோன்னும் போது நமக்கான பொறுப்புன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த பொறுப்பை வந்து ரொம்ப தரமாக செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக படத்தோட ஸ்டோரி வந்து சசி தான் எழுதியிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வடச்சென்னையை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு, அது நமக்கு நல்லாவே தெரியும். பட் இதில் இவங்க தொற்றுக்க ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வடச்சென்னை, அட்டகத்தி, மெட்ராஸ் இந்த மாதிரி சாயல்கள்லாம் இருந்தாலுமே இதில் இவங்க பேசின விஷயம், அவங்க எல்லாருமே பேச மறந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப டெப்த்தோட அதை ரொம்ப ஆணித்தனமாக பேசியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோட கதை வைஸ் ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி லைனாக இருந்தாலுமே அதில் வந்து அவங்களாம் தொடாத ஒரு விஷயத்தை வந்து இவங்க தொட்டு அதை பேசியிருக்காங்கன்னு சொல்லணும். இதை தாண்டி படத்தோட ஸ்க்ரீன் பிளே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜயகுமார், சசி, விஷ்ணு யடவன், அபாஸ், அப்புறம் நிஜந்தன். ஸோ இந்த 5 பேருமே சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக கொடுத்துட்டாங்களான்னு கேட்டால் அது ஒரு சில இடங்களில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு தான் சொல்லணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடங்களில் தோணுச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு போது அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 2-3 பேரும் அதில் இருக்காங்கன்னும் போது அவங்க மேலே அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்க ஸ்க்ரீன் பிளே வைஸ் அந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணலன்னு தான் சொல்லணும். அண்ட் படத்துக்கு முக்கியமான ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கோவிந்த் வசந்தாவோட மியூசிக். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து விஜயகுமார்னு சொன்னால் இன்னொரு ஹீரோ வந்து கோவிந்த் வசந்தான்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு நல்ல மியூசிக் டைரக்டருக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னு பார்த்தா நிறைய மியூசிக் நிறைய இடங்களில் போடுறதை விட எந்த இடத்துக்கு மியூசிக் தேவையில்லைன்றதை பார்த்து அந்த இடத்துக்கு சைலன்ஸ் விடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கோவிந்த் வசந்தா ஒரு 4-5 சீனில் வந்து தேட்டரில் முக்கியமான சீன்ஸில் வந்து சைலன்ஸ் விட்டுருந்தாரு. அந்த சைலன்ஸே நம்மளை வந்து கனெக்ட் பண்ண வச்சுது. அண்ட் இதை தாண்டி அந்த ராவணமவன் சாங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங்கில் லவ் சாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஓவராலாக இது வந்து மியூசிக் வைஸில் வந்து கோவிந்த் வசந்தா வந்து நம்ம எந்த இடத்துலையுமே டிசப்பாயிண்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து லெனின் பிரிட்டோ தான் பண்ணியிருக்காரு. படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து ஒரு பயங்கர ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நார்த் சென்னையை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். வட சென்னையாக இருக்கட்டும், மெட்ராஸாக இருக்கட்டும், அட்டகத்தியாக இருக்கட்டும், அதோட சாயல்லாம் இதில் இருக்கிற பட்சத்தில் இதில் என்ன இவர் டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. அண்ட் இதை தாண்டி முக்கியமாக வந்து ஒரு ஷாட் சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஷாட் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் சீனை வந்து ஒரே ஷாட்டில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு. ஸோ லெனின் பிரிட்டோவோட வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் வந்து இந்த இடங்களில் வந்து நிறைய இடங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து படத்தோட எடிட்டிங் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா கிருபாகரன் தான் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படத்தில் எடிட்டிங் இருந்ததுன்னு சொல்றதை விட படமே எடிட்டிங் தான் ஒரு முக்கியமான ரோல். மேபி எடிட்டிங்கில் சொதப்பியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து படம் வந்து அந்த அளவுக்கு கன்வே ஆயிருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து நம்ம நிறைய படங்கள்ல வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் ஒரு விஷயம் இப்போ நடக்கும்,
அதுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் எப்படின்னா ஒரு சீனோட ஒட்டினா மாதிரியே அதுக்கான ஃப்ளாஷ்பேக்கையுமே இணைச்ச ஒரு 2-3 விஷயம்லாம் வந்து நல்லா இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா எடிட்டிங்கில் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒரு ஃபைட்டு தான், ஆனால் 2 இடங்கள் நடக்குது. அதை கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ எடிட்டிங் வைஸில் வந்து அவருக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனோட பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் கிருபாகரன். அப்புறம் இந்த படத்தை வந்து ரீல் குட் ஃபிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு ஈஸியான படமாக வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒரு லவ் சப்ஜெக்டோ இல்லை ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கிற சப்ஜெக்டோ. அதை தாண்டி இவங்க அந்த படத்தை தொட்டிருக்கிறது இந்த படத்து மேலே அவங்களோட நம்பிக்கையும் காட்டுது. அதை தாண்டி இவங்க இதுக்கு மேலே என்னென்ன படங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்ற கியூரியாசிட்டியுமே நமக்கு வருது. ஸோ இதை தாண்டி அவங்க வந்து இதை எப்படி வெளில டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது லோகேஷ் கனகராஜ் அவரோட பேனர் ரிலீஸ் பண்ணா அதுக்கான ரீச்ன்றது இன்னும் அதிகமா இருக்கணும். அவங்க யோசிச்ச விதமும் வந்து இதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் லோகேஷ் கனகராஜுமே ஒரு நல்ல படைப்புல என்னோட பங்குமே இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி படத்துல நல்ல விஷயமாவே பேசிட்டு இருக்கோமே, படத்துல நெகட்டிவ் எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. படத்துல வந்து நெகட்டிவும் இருக்கு. என்ன விஷயம்னா நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு போது அதுக்கான அவுட்புட் அவங்க கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் அதை தாண்டி வந்து படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இவங்க தொடர்ந்து ஃபைட் கிளப்னு பேர் வச்சுட்டாலும் நிறைய ஃபைட்டு உள்ளே வச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, அந்த ஃபைட்டுக்கெலாம் இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்களே, அதுக்கெலாம் வந்து போலீஸ்லாம் அந்த ஊரில் கிடையவே கிடையாதா? ரவுண்ட்ஸ்லாம் இப்போ அடிக்கடி போகிறாங்களே, வெளில போனாலே அங்கெல்லாம் எதுவுமே போக மாட்டாங்களா? அந்த மாதிரிலாம் நமக்கு தோண வச்சுது. ஸோ இவ்வளோ சண்டை போட்டுமே அப்போலாம் அந்த போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. சண்டை போட்டு இவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காமிச்சிருக்க ஒரு விஷயம்லாம் வந்து பெருசாக லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இந்த படம் பார்க்கலாம்ப்பா, நான் ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் போட்ட ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்ற லேபிள் வந்து படம் முடிகிற வரைக்குமே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து வைலன்ஸும் அதிகமாக காமிச்சிருக்காங்கன்னா ட்ரக்ஸோட யூசேஜ் வந்து இதில் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஃபேமிலியோட இந்த படம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை நாங்கள் ஃபேமிலியாகவே கொஞ்சம் ரகுடு ஃபேமிலி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக பார்க்கலாம், தப்பு இல்லை. அதை தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் ஆணித்தனமாக அவங்க சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னதான் வந்து நார்த் மெட்ராஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இருக்குன்னு நம்ம நினச்சாலுமே அதுலேருந்து மாறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து பூசி முழுகிற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாலுமே யார் மாறணும்னு நினைக்கிறவமோ அவன் லைஃப் மட்டும்தான் மாறுது. அதை தாண்டி அந்த இடத்துல இன்னமும் அவங்களுக்கான அரசியல் வந்து நடந்துகிட்டே இருக்குன்றதை தான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வி பிக்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.